வெல்கம் டு கிரிக்கெட் 2.0 SHV. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீம் இந்தியாவோட ஸ்குவாடை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவோட டெஸ்ட் ஷெடியூல் பார்த்தோம். இந்த சைக்கிள் 2022-27 அது பார்க்கலான்னு காலையில் கூட அஜித் அண்ட் ரோஹித் வந்து டீம் இந்தியாவோட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராக பிளேயராக பார்ப்போம். ரோஹித் சர்மா கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் பர்ஃபார்ம் பண்ணும் சீனியர் மோஸ்ட் பிளேயர் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஸோ இது அவர் கம்பேக் கொடுத்துடணும். அண்ட் வேர்ல்டு வேர்ல்ட் கப் இருப்பாரா. நம்பர் 2 கில் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவர் வைஸ் கேப்டன் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோஸ்ட் மூவ் பிசிசிஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்திக் பாண்டியா கொடுத்துருக்கணும். நம்பர் 3 கிங் கோலி என்ன வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவரை நம்பி தான் இருக்காங்க டீம் இந்தியா. ஆனால் இவரை சுற்றி தான் பிளேயர்ஸ் ஆடி ஆகணும். அண்ட் இவரை ஃபார்ம் வந்தே தரணும். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா ஜெயிக்க. நம்பர் 4 ஜெய்ஸ்வால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதால் தான் அவர் டீம் இந்தியா இந்த சீரீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவர் ஓப்பனிங் ஆடணும்னு என்னை பொறுத்த வரைக்கும் கில் வைஸ் கேப்டன். ஸோ அதில் செக் வச்சுருக்காங்க டீம் இந்தியா. நம்பர் 5 ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி கம்பேக். போன 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் தான் ஆடிந்தார். ஸோ இதுக்கப்புறம் இப்போ தான் ஆட போகிறாரு. ஸோ ஃபார்ம் சூப்பராக வச்சிருக்காரு. நம்பர் 6 ரிஷப் பாண்ட் நல்ல ஃபார்ம் இருக்குது. அண்ட் நம்பர் 7 செகண்ட் பிரைமரி விக்கெட் கீப்பர் அண்ட் ஸ்டெபிலைசர் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் ஆடிட்டு வராரு. அண்ட் இவருக்கு செட்டான பொசிஷன் நம்பர் 5 சொல்லிட்டாங்க டீம் இந்தியா. ஸோ நம்பர் 8 ஹார்திக் பாண்டியா ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். பட் இந்த முறையும் ஹார்திக் பாண்டியா ஒரு இன்ஜூர் ப்ரோன் பவுலர் ஆல்ரவுண்டர். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த முறையும் அவங்க எடுக்கவும் இல்லை. ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டு பார்ப்போம்னா ரவீந்திர ஜடேஜாவை நம்பியிருக்காங்க. அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஓடிஐ பொறுத்த வரைக்கும். அண்ட் குல்தீப் யாதவும் எடுத்திருக்காங்க. குல்தீப் யாதவுக்கு ஒரு சில பேக் பெயின் இருக்குன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. பட் அது கன்ஃபார்ம் இல்லை. ஸோ அவர் கன்ஃபார்ம் டீம் இந்தியாவோட சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஆட போகிறாரு. ஸோ ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அக்சர் பட்டேல் ஆடலாம். அண்ட் அக்சர் பட்டேலும் நல்லா போடுவார் பவுலிங். அண்ட் நல்ல ஒரு விஷயம்னா நம்ம தமிழ்நாட்டோட பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் டீம் இந்தியாவில் இருக்கிறாரு. ஸோ நமக்கு சந்தோஷமாக இருக்கு. இன்னும் முகமது ஷமி கம்பேக் பண்ண போகிறது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஸோ நம்ம நினச்ச மாதிரி இந்தியாவோட பவுலிங்கில் இவர் ஒரு அச்சாணி மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா மேலே ப்ரெஷர் இருந்துச்சு முன்னாடி. ஏன்னா முகமது ஷமி கிடையாது. பட் இப்போ முகமது ஷமி இருக்கிறதால ஜஸ்பிரீத் பும்ரா மேலே ப்ரெஷர் கம்மியாகும். அவனை இங்கே 2 பேருமே இன்ஜூர் ப்ரோன் பவுலர்ஸ். ஏன்னா இன்ஜூர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் ஆக மாட்டார். ஏன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றார் T20s பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் அவர் ஓடிஐ கற்று வந்திருக்கு. ஸோ இதுவரை வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம CSK கேம் சேஞ்சஸ் பிளேஸை பார்க்க போகிறோம். அதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுவரை வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.